أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله. أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெயரை கொண்டு இந்த சிறப்பான குத்பாவுடைய பேருரையை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எமது உயிரின் மேலான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் நின்றுவிட வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு அன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எப்பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பயந்து அவனை அஞ்சி அவனது ஏவல்களை முடியுமான எடுத்தும் விலக்கல்களை முழுமையாக தவிர்த்து இணை வைப்புகள், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், இன்னொரு இப்படியான பாவங்கள் எல்லாம் விட்டு தூரமாகி மறுமை சிந்தனையோடும் எப்பொழுதும் மௌத்துடைய உணர்வோடும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்கும் மதிப்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இன்னொரு பல அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது பொருளாதார ரீதியாக அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். வீடென்று, தொழில் துறவுகள் என்று இப்படியாக பொருளாதாரத்தில் அல்லாஹ் நிறைய நியமங்களை வழங்கி இருக்கிறான். எங்களுக்கு வாகனம் என்று, அதுபோல உலகத்திலே வாழக்கூடிய நிம்மதியான ஒரு சூழல், ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆரோக்கியமான நோயற்ற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் செய்திருக்கின்ற பெரிய ஒரு அருள்கொடை. இப்படி அல்லாஹ் இன்னொரு அருள்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் எண்ணி பார்க்க அளவு செய்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற நியமத்துகள், அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அவைகளை மற்றிடவே முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்லியமாக சொல்லி தருகிறான். வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன். அல்லாஹ் எங்களை வைத்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களே நீங்க பாருங்க, உங்களுக்குள்ளே எவ்வளவு படிப்பினைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், வஃபி அன்ஃபுஸிகும், உங்களே நீங்க சிந்திக்கவில்லையா எவ்வளவு அருட்கொடைகளை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். எந்த நோய் இல்லாத, இரவிலே தூங்கினால் காலை எழும்புகிற பொழுது எந்த விதமான நோயற்ற முறையில் உடம்பை இயக்க வைத்திருக்கிறேனா இல்லையா, உங்களுக்கு பேசக்கூடிய அழகான உதவிகளை வைத்திருக்கிறேனே என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமத்துகளை நிறைய பேசுகிறான். உறவுகளே, இப்படி சொல்கிற அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி இருக்கின்ற நியமத்துல பெரும் ஒரு அருள்புடைய என்னவென்றால் இந்த சத்திய மார்க்கத்தை வழங்கி இருப்பது. முஸ்லிமாக பிறக்க வைத்து அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏகத்துவம் என்று சொல்கிற இந்த கொள்கையை, சரியான அகீதாவை, சரியான மன்ஹஜ் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எனவே இதையும் வழங்கி
பயணித்து சரியான வழியிலே பயணித்து விஜாத்துகள் சிறுக்குகள் இவையெல்லாம் விட்டு நாங்கள் தவிர்த்து நல்லவர்களை செய்து நல்லவர்களாக மரணிப்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்ற பெரும் அருள்கொடை சகோதரர்களே, அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து சத்திய கொள்கையிலே உன்னதமான சத்திய மார்க்கத்திலே மரணிப்பது என்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்ற பெரிய அருள். உலகத்தில் விலை மதிக்க முடியாத சொத்து. உலகத்தில் பொருளாதாரம் அழிந்துவிடும், சொத்துக்கள் அழிந்துவிடும், பிள்ளை குட்டிகள் எல்லாவற்றையும் நாம் விட்டுத்தான் செல்கிறோம். ஆனால் நிரந்தர மறுமைக்கான ஒரு சொத்து என்றால் கொள்கையிலே பயணித்து இந்த கொள்கையிலே மரணிப்பது, எங்களோட முடிவுகள் இறுதி தருணங்கள் சிறப்பு பெறுவது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு பேருரைகளையும் 3 வசனங்களை ஓதுவார்களே. அது என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். 3 வசனங்களை ஓதுவார்கள், அல்லாஹ்வை பிரார்த்திப்பார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். பிறகு இங்கே இந்த குத்துபாவை நான் ஓதி காட்டிய 3 வசனங்களை ஓதுவார்கள். அதில் ஒரு வசனம் தான் சூரா ஆல் இம்ரான் 102வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, நீங்க உலகத்திலே வாழுகிற பொழுது அல்லாஹ்வை உரிய முறையிலே பயந்து கொள்ளுங்கள். நீங்க எப்படி அல்லாஹ் பயப்பட வேண்டுமோ, எப்படியெல்லாம் இறைச்சத்தை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டுமோ, அந்த தக்வாவை அந்த ஈமானை எந்த அளவுக்கு நீங்க அதிகரித்துக் கொள்ள வேண்டுமோ அதற்கு ஏற்ற விதத்தில் தான் நீங்க அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். குர்ஆனை படிப்பதன் மூலமாக, குர்ஆனை விளங்குவதன் மூலமாக நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். இது இல்லாம ரசூலுல்லாஹ் காட்டி தராத முறையிலே இந்த சரியா வழிகாட்டாத விதத்தில் அல்லாஹ்வை பயப்பட முடியாது. ஊரு போனாலும் இந்த சமுதாயம் படித்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விதங்கள்ல அல்லாஹ் எங்களுக்கு அஞ்ச முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உரிய முறையில பயந்து கொள்ளுங்கள். நீங்க தக்வா பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வை உலகத்தை அஞ்சி வாழ வேண்டும் என்றால் நீங்க குர்ஆனை படித்து குர்ஆன் மூலம் இறைச்சத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அடிப்படையிலே பயணிக்க சொன்னார்களோ இந்த சிறுக்கு பிஜாத்துகளை களைந்து அல்லாஹ் பயப்படுவார். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாக தான் மரணிக்கணும். மௌத் என்பது உறவுகளே, சகோதரர்களே, நிச்சயமானது. 2 கருத்துக்கு இடமே கிடையாது, மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு மரணிப்பார்கள். அது காஃபிர்கள் கூட அதை ஏற்றிருக்கிறார்கள். மௌத்துக்கு மருந்தே கிடையாது, அதை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இந்த வசனத்திலே 2 முக்கியமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வை நீங்க சரியாக அஞ்சிக் கொள்ள வேண்டும், தக்வா செய்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் தனிமையிலே பரவசியமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மௌத் என்பது உறுதியானது, அது நிச்சயமானது. அது எப்படி எந்த நேரத்தில் எப்படி வரும் யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த கடைசி நிமிடங்கள் நீங்க முஸ்லிம்களாக மரணிக்கணும். முஸ்லிம் என்பவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். இஸ்லாம் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர். இந்த குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களையும் நூலுக்கு நூல் பின்பற்றியவர் தான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர். எனவே இறுதி தருணங்கள் முஸ்லிம்களாக இருந்து மரணிக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா துல்லியமானவர்களுக்கு சொல்லித் தருகிறான். உறவுகளை மௌத்துக்கு யாருக்கும் 2 கருத்துக்கு இடம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின் ஃபஇன்னஹு முலாகீகும். எந்த மௌத்தை விட்டு நீங்க விரண்டு ஓடுகிறீர்களோ, இந்த உலகத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வோடு ஒன்றரை கலந்து ஒரே பாசறையிலே வந்த சஹாபாக்கள் கூட மௌத்தை பயப்பட்டார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மலை மக்கள் அஞ்சினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எந்த மௌத்தை விட்டு நீங்க விரண்டு ஓடுகிறீர்களோ அதை நீங்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீர வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா? பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள், கோட்டை கோபுரங்களை நீங்கள் வாழ்ந்தாலும், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் மௌத் ஒரு நாள் உங்களை விரட்டி பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா.
கோட்டை கோபுரங்கள் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த மௌத்து வந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய உறவுகளே, மேலே சொன்ன இந்த வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இந்த வசனம் அல்லாஹ் ஒரே முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டாம் என்ற இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு பொருந்தும். மௌத்துடைய உணர்வோடு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு பொருந்துகிறது. யார் மறுமையின உணர்வோடு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வசனம் பொருந்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்து உறுதியானது. ஆனால் எங்களுடைய அந்த கடைசி நிமிடங்கள் சிறப்பு பெற வேண்டும். நாம் நல்ல முறைகளை செய்தவர்களாக மரணிக்க வேண்டும். ஒரு தாயுடைய கருவறையில் இருக்கிற பொழுது ஒரு மாணவர் வந்து எவ்வளவு காலம் வாழ பார்க்கிறான், என்னென்ன ரிஸ்க் இவருக்கு கிடைக்க போகிறது, எவ்வளவு காலம் வாழ பார்க்கிறார், இவர் நல்லவராக வாழ்வாரா கெட்டவனாக வாழ்வாரா என்றெல்லாம் ஒரு தாயுடைய கருவறையில் ஒரு வானவர் எழுதிட்டு சென்றிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அது அப்படி இருக்க மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கென்று சாட்டப்பட்டவர் எங்களோட ரூஹ்களை கைப்பற்றுகிற பொழுது எங்களோட முடிவுகள் சிறப்பு பெற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலி குல்லி உம்மத்தின் அஜல் ஃபஇதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅஃபிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது ஒருவரை சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. யாரும் இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கு வருடங்கள் வாழ வந்தவர்கள் கிடையாது. ஒரு குறுகிய குறிப்பிட்ட ஒரு காலம் தான் அன்புக்குரியவர்களே, 60க்கு 70க்கு இடைப்பட்ட ஒரு காலம். இதை தாண்டி வாழக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திலே கொஞ்சமானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தார்கள். எனவே லா யஸ்தஅஃபிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், இந்த நேரம் வந்துவிட்டால் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உயிர்களை பறிப்பார்கள். முன்னையோ பின்னையோ காலம் கொடுக்க மாட்டார். அந்த நேரத்தில் அமல் செய்ய வேண்டுமே, தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று கதற முடியாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல அவகாசம் கிடைக்காது சகோதரர்களே. ஒரு சாதாரண லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அவகாசம் தர மாட்டான். அப்படியான முறையில் அல்லாஹ் தஆலா அஜல் வந்துவிட்டால் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் உயிர்களை பறிக்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி தருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே மிக சிறப்பு, மிக கண்ணியம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பெரிய பாக்கியம் அவர் முஸ்லிமாக நல்ல முடிவோடு மரணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில கடைசி நிமிடங்களை வைத்து அல்லாஹ் தஆலா மறுமையுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். தன்னுடைய கடைசி முடிவு எப்படி அமைய பெறுகிறதோ அதற்கேற்ப அல்லாஹ் தஆலா மறுமையுடைய முடிவை அல்லாஹ் தஆலா மாற்றுகிறான். இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக வாழ்ந்தால் எங்களுடைய முடிவு சிறப்பாக இருக்கும். கெட்டவர்களாக, பாவிகளாக, இந்த குர்ஆனை உதாசீனம் செய்தவர்களாக தனது மனதை சொல்லுகிற போக்களை வாழ்ந்து என்று சொன்னால் அதற்கேற்ற ரிசார்ட் எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும் என்பதை திருக்குர்ஆன் நிறையவே சொல்லித் தருகிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்த அன்புக்குரிய சகோதரர்களே, பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரும் பெரும் தாபீங்கள், அவங்க சொர்க்கவாதி என்றெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் சொல்லப்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய முடிவு சிறப்பு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தன்னுடைய முடிவு முஸ்லிமாக நல்லறங்களை செய்த நிலைமையிலே என் உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்ட சமுதாயம். உங்களுக்கு தெரியும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமுடைய இரண்டாவது ஆட்சியாளர், மிக கண்ணியமானவர். ரசூலுல்லாஹ்வுடைய வாய்ப்பட இவர் ஒரு ஷஹீத் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர் நீதமான ஆட்சியாளர். ஒரு பக்கம் போனா மறுபக்கத்திலே சைத்தான் விரண்டு ஓடுகிறான். அப்படியான மார்க்கத்திலே பேணிக்கு உள்ளவர், ஒரு நீதமான ஆட்சியாளர். இப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை பாருங்கள். இறுதி தருணங்களை சிந்தித்து பார்த்தால் அன்புக்குரியவர்களே, எங்கள் உள்ளங்கள் பூரித்து போகும் சகோதரர்களே. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவருடைய மகன் இப்னு உமர் அப்துல்லா உமர் சொல்கிறார், என்னுடைய தந்தை அந்த ஃபஜ்ர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவர் குத்தி கொல்லப்படுகிறார். அபூ லுலுவா என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு வணங்கி அவர் என்ன செய்கிறார், ஒரு கூறி ஆயத்தால் குத்தி அவரை கொலை செய்கிறார். அவர் கீழே விட தொழுகைக்கு அவர்களை சூழ இருக்கிற எல்லா தோழர்களும்
சுப்ஹானல்லாஹ் இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. தன்னுடைய மகன் அப்துல்லா உமர் சொல்கிறார், தன்னுடைய தந்தையுடைய அந்த களத்தை தூக்கி என் மடியிலே வைத்துக் கொண்டேன். கான ரஸு உமர் அலா ஃபஹதி, அவர் மரணித்த அந்த தருணத்திலே இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. இஸ்லாத்துடைய இரண்டாவது கலீஃபா, இந்த சாம்ராஜ்யத்தை ஆட்டி படைத்தவர்களே, அவரை மடியிலே வைத்துக் கொள்கிறார். அந்த நேரத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய அருமை மகனே, என்னுடைய தலையை கீழே போடு, ராசி அலல் அர்தி, தூக்கி தலையை கீழே போடு. வைலி வவைலி உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. என்ன சொல்கிறார் தெரியுமா சகோதரர்களே? என்ன கேட்கிறார் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த இறுதி தருணத்திலே கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பொருந்தி என்னை ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு கொண்டு ரஹமத்து செய்யவில்லை என்றால் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. வைலி இல்லம் யக்ஃபிருல்லாஹு லி. இந்த நேரத்திலே கடைசி நொடிப்பொழுதுகள் உயிர் பறிக்கப்படுகிற அந்த தருணத்திலே அல்லாஹ் என்னை மன்னிக்கவில்லை என்றால் எனக்கு ஏற்பட்ட நாசமே கை சேதமே என்று கவலையுற்ற நிலைமையில உயிர் பிரிகிறது. சகோதரர்களே, என்ன பாடத்தை அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்? ஒரு சொர்க்கவாதி, ரசூலுல்லாஹ்வுடைய வாய்ப்பட இவர் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர் ஒரு நீதமான ஆட்சியாளர். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு தேனீக்கியானவரே தன்னுடைய வாழ்க்கையை ரப்பே இறுதி முடிவுகள் சிறப்பு பெறும் என்று ஆசைப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன பாடத்தை போட்டுகிறார்கள்? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைசி முடிவுகள் சிறப்பாக அமைய வேண்டும். பாவத்திலே கழிந்து மோசமான நிலைமைகள்ல எங்களோட முடிவுகள் உருவாக கூடாது என்ற படிப்பினை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதே போன்று நிறைய செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த உலகத்துல முடிவுகள் சிறப்புகள் ஆசைப்பட வேண்டும். அதற்காக நிறைய நல்லறங்களை செய்ய வேண்டும், நல்லவையை செய்ய ஆசைப்பட வேண்டும். எங்களை நிறைய நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் அன்புக்குரியவர்கள் நிரந்தரமான வாழ்க்கை மறுமை இந்த உலகத்தில் 60-70 தான். ஆனா வருந்தக்கூடிய வாழ்க்கை என்பது சில நேரம் 5000 வருடங்கள் கபர்ல வாழ வேண்டி வரலாம். அல்லாஹு ஆலம், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அந்த கபருடைய திரைமறை வாழ்க்கை. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தீர்மானிக்கிறான். விசாரணை என்று அல்லாஹ் அங்கே விசாரணை செய்து நரகம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான். சிராத்தை கடக்க வேண்டும். பயங்கரமான விசாரணைகள் அங்கே அல்லாஹ் தீர்வு செய்கிறான். அவனுக்கு சுவர்க்கமான நரகம் என்று. இப்படியான ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, அழிவே இல்லாத வாழ்க்கை, சொர்க்கவாதிகளுக்கு மௌத்தே இல்லாத நிரந்தர வாழ்க்கை என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்களா இல்லையா? சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இப்படியான ஒரு நிரந்தர வாழ்க்கைக்காக வேண்டி பேசுகிற நானும் நீங்களும் என வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசி நிமிடங்கள் சிறப்பு பெற அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்ந்த மிக சிறப்பு பெற்றவர்கள் தாபிஈன்கள். இவர்கள் வரலாற்றை நீங்க எடுத்து பார்க்கிறவர்கள் எப்படி ஆசைப்படுகிறார் தெரியுமா? இந்த உலகத்துல நான் பிரிகிற அந்த தருணம் என்னுடைய கடைசி நிமிடங்கள்லாம் சிறப்பு பெறணும், நல்லதை செய்தவனாக மரணிக்க வேண்டும். இது ஒரு தாபியில செய்தியை பாருங்க. ஆமிர் இப்னு அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி என்ன செய்கிறார்? கடைசி நேரம், உயிர் பறிக்கப்படுகிற நேரம், சக்கராத்துடைய நேரம், பிள்ளைகள் அவரை சூழ இருக்கிறார்கள், குடும்பத்தார் சூழ இருக்கிறார்கள். அவர் சில செய்திகளை சொல்லுகிறார். பிள்ளைகளோ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அங்க மகரிபு தொழுகைக்கான அதான் கேட்குது. அவருடைய அந்த வருத்தம் கடுமையாகிறது. மகரிபு தொழுகைக்கான அதான் ஒழிக்கப்படுகிறது. என்ன சொல்கிறார்? என்னுடைய பிள்ளைகளே, என்னை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போங்க, புது என்னை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போங்க கேட்கிறார்கள். வாழ்ந்தார ஹால், உங்களுக்கு இந்த நிலைமையில எப்படி என்னுடைய தந்தையோட பள்ளி கொண்டு போவது? இல்ல, அதான் சொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பின் உலகத்திலே சிறந்த அழைப்பு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் விட பெரிய ஒன்றுமே இல்ல. என்னுடைய வேலை வட்டியை விட, தன்னுடைய தொழிலை விட, ஏழை எல்லா விஷயங்களையும் விட உலகத்திலே சிறந்த தொழுகைதான். அது சொர்க்கத்துடைய திறவுகோல். இந்த தொழுகையை தொழாமல் மன்னிப்பதான் சொல்லி பிள்ளைகளை அழைத்து போகணும்னு சொல்கிறார்கள். பிள்ளைகள் அவரை தூக்கி கொண்டு அப்படி அழைத்து கொண்டு போகிறார்கள். பள்ளிக்கு போய் தொழுகிறார்.
தூய்கொண்டு போகிறார்கள், களத்திலே கையை தூய்கொண்டு போகிறார்கள். போய் இமாமோடு மஸ்ஜிதிலே தொழுகிறார். அந்த சுஜூதிலே அப்படி மரணித்த அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், உறவுகளே, அவன் எண்ணத்துக்கு ஏற்ப கூலி. அல்லாஹ் எப்படி முடிவை மாற்றுகிறான் தெரியுமா? சுஜூதிலே தான் மரணிக்க வேண்டும் சட்டம் கிடையாது. ஆனால் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப சக்கராத்துடைய நிலைமையிலே பள்ளிக்கு போகிறார். அங்கே அந்த சிறந்த முடிவை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே முடிவு சிறப்பு பெற ஆசைப்பட வேண்டும், அதற்கு நிறைய அமல் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுபஅஸுல் அப்து அலா மா மாத அலைஹி. ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும், நல்லவனாக வாழ்ந்தால் நல்லவனாகவும், கெட்டவனாக வாழ்ந்தால் கெட்டவனாக அல்லாஹ் எழுப்பாட்டுவான். இதை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் தெரியுமா சகோதரர்களே? விலாவாரியாக சொல்கிறார்கள். ஒரு நபி தோழர் ஹஜ்ஜிக்கு போகிறார், தன்னுடைய ஒட்டகத்திலே போகிறார், இஹ்ராம் கட்டிய நிலைமையிலே போகிறார். அந்த நேரத்தில் அந்த ஒட்டகம் மிரண்டு அவர் கீழே விழுகிறார், களத்து உடைகிறது. ஃபமாத முஹரிமன், இஹ்ராம் கட்டிய நிலைமையிலே மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்ஸிலூஹு பிமாஇன் வஸிதிரின், இவரை கண்ணீராலும் இலந்தையாலும் கழுவுங்க. வகஃபினூஹு ஃபீ ஸௌபைஹி, இவரை 3 துணியால் கஃன் செய்யக்கூடாது, இவருக்கு சிறப்பு 2 கஃன் செய்யுங்கள். முகத்தை வலா துஃமினு ரஸஹு வவஜ்ஹஹு, முகத்தை மூடாதீர்கள், தலையை மூடாதீர்கள். ஃபஇன்னல்லாஹ யபஅஸுஹு யௌமல் கியாமத்தி முலப்பியா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையுடைய நாள்ல இவர் எப்படி இஹ்ராம் கட்டி நிலைமையில ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்தாரோ அதே நிலைமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில தல்பியா சொன்ன நிலைமையில அல்லாஹ் எதிர்பார்ப்பான். சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். முடிவுகள் இப்படிதான் அமைய போகிறது. இந்த உலகத்தில் நாங்கள் சுஜூதிலே மரணித்து அப்படியே அல்லாஹ் எதிர்பார்ப்பான். குர்ஆனை ஓதிய நிலைமையிலே, தஸ்பீஹாத்துகளை செய்த நிலைமையிலே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்புகளை பேணிய நிலைமையிலே, தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழ்ந்த நிலைமையிலே, தன்னுடைய தாய் தந்தையர்களை உபசரித்த, அவர்களை அனுசரித்து அவருடைய கடமைகளை செய்த நிலைமையிலே மரணிக்க என்று சொன்னால், எல்லாத்துக்கும் மேலான சத்திய கொள்கை இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி என்னென்ன நல்லறங்கள் இருக்கிறதோ இந்த நிலைமையிலே மரணிக்கிறவர்கள் அல்லாஹ் தஆலா அப்படியே எதிர்பார்க்குவான். சிந்தித்து பாருங்கள். அதே நேரம் உபசி கெட்டவர்களாக ஒரு நஞ்ச குடிச்சு மரணிக்கிறான், மலையிலிருந்து பாய்ந்து மரணிக்கின்றான், உயிரை மாய்த்து கொண்டு மரணிக்கின்றான், இப்படி வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து மரணிக்கிறான் என்று சொன்னால் இதே நிலைமையில் அல்லாஹ் தஆலா மறுமையில அவனை எதிர்பார்க்குவான். அன்புக்குரிய உறவுகள், இப்படித்தான் முடிவுகள் அமைய போகிறது. எனவே இந்த உலகம் போலியான உலகம். கண்ணுக்கு அது அழகாக அலங்காரமாக காட்டப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, இது நிரந்தரம் அல்ல. அந்த ஆகிரத் என்பது அளவே இல்லா அந்த மறுமை வாழ்க்கை, அது சிறப்பானது, உங்களுக்கு அதுதான் தொடர்ந்து இருக்கக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அமார் உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய சமுதாயத்துடைய வயது என்ன தெரியுமா? 60க்கு 70க்கு இடைப்பட்ட வயதுதான். இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் பார்க்கிறோம், சின்ன வயசிலே நோயை பார்க்கிறோம், திடீர் மரணங்களை கேள்விப்படுகிறோம். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நாங்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், பலம் இருந்தாலும், செல்வ செழிப்புடன் இருந்தாலும், எப்படி நாங்கள் வாழ்ந்தாலும் குறிப்பிட்ட காலத்தோடு மரணிக்க இருக்கிறோம். எனவேதான் அந்த மறுமைக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை மகுசர் என்று நீண்டு கொண்டே போகிறது. எங்களை பற்றி நிறைய சிந்திப்போம், நிறைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இன்னைக்கு நிலைமையை பார்த்தா நாங்க ஏதோ நிரந்தரமாக இந்த உலக வாழ்க்கையை வாழ வந்தவர்களை போன்று அந்த ஆறு கூட்டம், சமூக கூட்டம் பல்லாயிரக்கணக்கு வருஷங்கள் வாழ்ந்தார்கள். இது போன்ற உறவுகளே பல ஆயிரக்கணக்கு வருஷம் வாழ வந்தவர்களை போன்று இன்றைக்கு அமல்கள் ஆசை இல்லாமல் போய், இபாதத்திலே ஃபர்துகள் எல்லாம் ஆசை இல்லாமல் போய், இன்றைக்கு பாவத்தில போட்டி போடுகிற நிலை இந்த சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நன்மைக்கு போட்டி போடக்கூடிய நாங்கள் தொழுகையிலே, சுன்னாக்கள்ல, தான தர்மங்கள்ல, இன்னொரு விஷயங்கள்ல நாங்க போட்டி போடக்கூடிய நாங்கள் நிறைய பேர் பாவத்துல போட்டி போடுகிற நிலைமையை நம்ம சமூகத்திலே பார்க்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல நன்மைகள் எல்லாம் ஒதுக்கி பாவத்துல எவரெல்லாம் முந்தி கொண்டார்களோ, ஹராத்திலே முந்தினார்களோ,
பயங்கர நிலைமையை, ஒரு பாவியுடைய காஃபிருடைய நிலைமையை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் எடுத்து காட்டுகிறார்கள். கபரில் ஒரு பாவி வைத்த பிறகு ஒரு கெட்ட அயோக்கியன், இந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் அதை புறத்தள்ளி வாழ்ந்தவன், இவருடைய நிலைமை எப்படி தெரியுமா? அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு தோட்டத்துல, பார்க்கவே முடியாத அசிங்கமான தோட்டத்தில் அல்லாஹ் தஆலா இவருடைய அமல்கள் அப்படியே கண்ணு கொண்டு வருவான். கபருல கொஞ்சம் முன்னே காட்டப்படும். அந்த மனுஷ தோட்டத்தில் அமல்கள் முன்னே கொண்டு வரப்படுகிற பொழுது அவன் நடுங்கி போகிறான், கதறுகிறான், அவன் கத்துகிறான், நீ என்னை நெருங்காதே என்று கத்துகிற பொழுது அங்கே சொல்லப்படுவான், இந்த சரியான மாசியத்தில்லா, இந்த உலகத்துல நீ வாழுகிற பொழுது உனக்கு நன்மையான ஆசை கிடையாது. பாவத்துல நீ போட்டு போட்டாயா இல்லையா? நன்மையான விஷயங்கள்ல பரலுக்கு உனக்கு ஆசை கிடையாது, சுன்னத்தை செய்ய ஆசை கிடையாது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதற்கு ஆசை இல்லை, நல்லறங்களை செய்ய ஆசை இல்லை. இன்னைக்கு என்னென்னமோ செஞ்சு கொண்டு போனாயே, ஹராத்தை பார்த்தாயே, இசை என்று, ஆபாசம் என்று, படம் என்று, சுபஹானல்லாஹ், இதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் என்னென்ன அத்தாட்சிகளை கண்முன் காட்டினார் சகோதரர்களே. 2 மாதங்களுக்கு முன் இந்த திருநாட்டிலே அல்லாஹ் தஆலா ஒரு ஊரையே, ரம்புப்பர் என்று சொல்லக்கூடிய ஊரையே அல்லாஹ் தஆலா பூமிக்குள்ள இழுத்து 50க்கு மேற்பட்ட உறவுகளை அப்படி அல்லாஹ் இழுத்து மரணித்து எனக்கு முழுவதும் படிப்படியா அல்லாஹ் காட்டினார். ஏன் காட்டினார் தெரியுமா? இந்த உலகத்தில் நாங்கள் மாறோம். இந்த உலகத்துல பொருளாதாரம், அறிவு, செல்வ செழிப்பெல்லாம் அது அல்லாஹ்வுக்கு பெருசு கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற பொழுது மௌத்துடைய அந்த மறுமையில உணர்வுகள், சக்கராத்துடைய பயம் இல்லாமல், மௌத்துடைய சிந்தனையே இல்லாமல் நாங்கள் வாழுகிற பொழுது உலகத்தில் ஒரு ரப் இருக்கிறான், உன்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், என்ன பாவத்தை செஞ்சாலும் உனக்கு சும்மா போக முடியாது என்பது ஒரு ரப்புல் ஆலமீன் படம் பிடித்து காட்டினா இல்லையா சகோதரர்களே? இதற்கு பிறகு மாறாத எத்தனையோ உறவுகள். அப்ப கபரிலே சொல்லப்படும், மனிதா நீ என்னென்ன பாவத்தை செய்தாயோ அவருடைய எல்லா செயல் வடிவமும் தான் இதென்று அங்கே முன்னே காட்டப்படும். சுபஹானல்லாஹ், உறவுகளை சிந்திப்போம், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவோம், உள்ளத்தோடு நிறைய பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் நல்லதை செய்கிறேனா, பாவத்தை செய்கிறேனா, இந்த தருணத்தில் எனக்கு மௌத்து வந்தால் என்னுடைய முடிவு எப்படி அமைய போகிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிலருடைய மௌத்தை பார்த்தால் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய ஒவ்வொரு நாளும் தன்னுடைய எல்லா உறுப்புகளும், கண்களாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், செய்புலங்களாக இருக்கலாம், ஒவ்வொன்றும் அது நல்ல விஷயத்தில் கழிகிறதா? என்ற உணர்வுகள், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய செல்வாக்குகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கிறதா? கண் நல்லதை பார்க்குதா? தன்னுடைய கையும் காலும் எல்லா உறுப்புகளும், மர்ம உறுப்புகளும் நல்லதை செய்கிறதா? உணர்வுகள் கூட நல்லதை செய்ய தூண்டுகிறதா? சிந்தித்து நாங்களா எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையில தொழுகையே இல்லை, ஃபஜ்ர் தொழுகை மிஸ்ஸான எத்தனையோ உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவரை சிந்தித்து பாருங்கள். பரலுக்கு இடமே கொடுக்காதவர்கள் இன்னைக்கு நிறைய பேர். இந்த நிலைமையில மௌத்து வந்தால் சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். சுபகே இல்லாத ஒரு நிலைமையில மௌத்து வந்தால் என்ன முடிவு எப்படி அமைய போகிறது? சிந்தித்து பாருங்கள் உறவுகளே. இன்னைக்கு இரவெல்லாம் பேஸ்புக், யூடியூப் என்று அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அது ஏந்த போல் தான் வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும். நான் நினைத்ததெல்லாம் பார்க்க முடியாது, தான் நினைத்த ஆபாசத்தை எல்லாம், இசையெல்லாம் பார்க்க முடியாது, அது என்னுடைய போல் தானே, நான் சம்பாதித்த போல் தானே என்று எனக்கு ஈரோடு பண்ணலாம், எனக்கு அந்த பெகேஜை போடலாம் என்று சொல்லி, என்னுடைய பொருளாதாரம் என்று சொல்லி நான் நினைத்த ஹராம் எல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இரவெல்லாம் சுபஹானல்லாஹ் தூங்காமல் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இரவுல தியாமுலை தொழக்கூடியவர்கள், அல்லாஹ் குர்ஆன ஓதி வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கிறார்கள்? ஆபாசத்திலே, ஹராத்திலே சுபஹானல்லாஹ் காலம் கழிவதை பார்க்கிறோம் உறவுகளே. இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். தங்களை தானாக மாற்றிக் கொள்ளாதவரை ஒரு சமூகத்தை அல்லாஹ் மாற்றவே மாட்டார். அன்புக்குரியவர்களே, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியாளர். தன்னுடைய கையில் ஒரு மோதிரத்தை போட்டிருக்கிறார். அதிலே போட்டு ஒரு வாசகம் என்ன தெரியுமா சகோதரர்களே? கஃபா பில் மௌத்தி வாஇதா. அந்த மோதிரத்தின் நடுவிலே இடப்பட்டிருக்கிற வாசகம், உமரே உனக்கு உபதேசம் உன்னுடைய மௌத்து தான். ஒரு பயான் திடீரென்று மாற்றத்தை கொண்டு வராவிட்டாலும்
சில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் எப்பொழுதும் இந்த நேரத்திலே மௌத்துடைய பயம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. கண்முனுக்கு மௌத்து வர வேண்டும். இதைத்தான் உமர் இப்னு கத்தாப் கையில் அணிந்திருந்தார். ஒரு உபதேசி. சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். இப்படி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் நல்லறங்களை செய்து நல்லவர்களாக மன்னிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னை உங்களை ஆக்கிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு செய்கிற அருள் பெரும் பாக்கியங்களில் ஒரு பெரிய பாக்கியம் அனுகூலம் என்று சொன்னால் தன்னுடைய கடைசி முடிவுகள் நல்லறங்களை நிறைவேறே மரணிப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைகிறதோ அவரை தഖலல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு நுழைவார் என்று சொன்னார்கள். எனவே இந்த கடைசி வார்த்தை யாருக்கு சும்மா வாயில வராது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தொழுகை இல்லாதவருக்கு வராது, சத்திய கொள்கை இல்லாதவருக்கு வராது, கொள்கையை ஏற்றும் சுன்னத்துகள் நல்லறங்கள் நல்ல விஷயங்களை செய்யாவிட்டால் வராது. இதைத்தான் தன்னுடைய சாச்சா அபூ தாலிப் என்ன சொன்னார்? என்னுடைய அருமை சாச்சாவே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்க, ஏகத்துவத்துடைய இந்த அடிநாடி இதை சொல்லுங்கள். வஹாஜுலக இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்துரை பேசுவேன். அவருக்கு முன்னாலும் பின்னாலும் வலப்பக்கம் இடப்பக்கமாக இருந்து ஒரு முள்ளு கூட தைக்க கூடாது என்று அவரை பாதுகாத்த அந்த அபூ தாலிபுக்கு ஹிதாயத் அல்லாஹ் வழங்கல்ல, அவருக்கு சத்தியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அன்புக்குரியவர்களே, இவர் என்ன சொல்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா மண்டாடுவதாக சொன்னார். அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அன்புக்குரிய உறவுகளே, உலகத்துல நாங்க எப்படி வாழுகிறோம் அப்படித்தான் முடிவு. உஸப்பித்துல்லாஹுல் லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை உறுதியான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் உறுதி பெற செய்கிறான். மறுமையிலே அல்லாஹ் தஆலா, இம்மையிலே மறுமையிலே அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இஷ்டமாக வைக்கிறான். மறுமையிலே எப்படி வைப்பது? அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி வைப்பான் தெரியுமா? அவன் கடைசி முடிவு லா இலாஹ இல்லல்லாஹ் வரும். அதற்கு நிறைய அவன் நல்லறங்களை செய்வார், சாலிகான அமல்களில் ஈடுபடுவார். அப்படி இருந்தால் தான் தன்னுடைய கடைசி முடிவு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற உயிர்களை பறிக்க செய்கிற செய்தி எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இன்னைக்கு எடுத்து பார்த்த சகோதரர்களே, என முடிவுகள் நல்லதாமே அல்லாஹ்ட்ட நிறைய துஆ கேட்க வேண்டும். வெறுமனே உலக வாழ்க்கை, வெறுமனே என் பிள்ளைகளுக்கு மார்க்கம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, மனைவி மக்களுக்கு தீன் இல்லாட்டி பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு உலகத்தை கொடுக்கணும், டாக்டர் ஆக்க வேண்டும், இன்ஜினியர் ஆக்க வேண்டும். வெறுமனே பொருளாதாரம் மட்டும்தான் ஆக்க கண்டால் எங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது. அதோடு சேர்த்து அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு சரியான அகீதாவை, சரியான மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பிள்ளைகள் உள்ளங்களை போடணும். நான் என்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் எப்படி போனாலும் பரவாயில்லை நாங்கள் சிந்திக்க கூடாது. ஒரு ஹுத்பாவுக்கு வந்தால் கூட இந்த ஜும்மா யாருக்கு, அது எனக்கு என்ன உபதேசத்தை சொல்கிறது, என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படியான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஷாபான் என்று சொல்கிற இந்த மாதத்துல கால் பதித்து இருக்கிறோம். ரமதானுக்கு முன்னே இருக்கிற ஒரு மாதம், அதாவது ரமதானுக்கான முன் ஏற்பாடுகள், முன் எல்லா தயார் நிலைமைகளையும் நாங்கள் இந்த ஷாபான செய்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை அமல்களால் அலங்கரித்தார்கள். இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு இஸ்லாம் சொல்லாத விதத்திலையும் இந்த நாட்களை அலங்கரிப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். இப்படியான அனாச்சாரங்களை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் புனிதமான இந்த மாதத்துல, ஷாபானுடைய மாதத்திலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நிறைய நோன்புகளை நோட்டார்கள். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானிலே ரசூலுல்லாஹ் நோன்பை விடமாட்டாரோ என்று சொல்லுகிற அளவுக்கு தொடர்ந்து நோன்பு பிடித்துக் கொண்டே இருந்தார்கள். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்க மாட்டாரோ என்று சொல்லுகிற அளவுக்கு
நோன்பை விட்டும் இருந்தார்கள். ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாமி ஷஹரின் இல்லா ரமதான் வமா ரஅய்து அக்ஸர சியாம மின்ஹு ஃபீ ஷஅபான். அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்தேன், அதிகமான வாழ்க்கையில நிறைய நோன்பு பிடித்த ஒரு மாதம் என்றால் அதை ஷஅபானாகத்தான் நான் பார்த்திருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியை புகாரியில் நாங்கள் பார்த்தோம். அப்படி என்றால் ஏகத்துவம் பேசுகிற நாங்கள், சுன்னாவுக்கு முக்கியத்துவம் வழங்குகிற நாங்கள் இந்த ஷஅபான அமல்களால் அலங்கரிப்போம். நிறைய திங்கட்கிழமை வியாழன் என்று இன்ஷா அல்லாஹ் முடியுமா நோன்புகளை நாங்கள் நோக்க வேண்டும். இந்த சுன்னாக்களை ஹயாத்தாக்க வேண்டும். இது எங்களுக்கு ஆன்மீக பயிற்சி தருகிறது. ரமலானுக்கு அந்த ரமலானுடைய நோன்புகளை இன்ஷா அல்லாஹ் சிறப்பு பெற பிடிப்பதற்கான எல்லா வழிகளையும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் பிடிக்கிற நோன்பு எங்களுக்கு பயிற்சி தருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்கள்ல நோன்பு பிடிப்பதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். ஏன் நோன்பு பிடிக்கணும், என்ன காரணம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரண்டு காரணத்தை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, லம் அரக தஸூமு ஷஹரன் மின ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான். ஷஅபானை போல் நாங்கள் நீங்க நோன்பு நோக்க கண்டதே இல்லையே என்று சொன்னோனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மாதத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஷஅபான் மாதம் வந்து விட்டால் இந்த ஷஅபானுடைய மாதம் யஃபுருன் நாஸு அன்ஹு, அதிகமானவர்கள் இந்த ஷஅபான் தானே பின்னுக்கு ரமலான் வரப்போகிறது என்று சொல்லி அலட்சியமாக இருப்பார்கள், அமல்கள்ல பொடுபோக்காக இருப்பார்கள். அதே நேரம் இந்த மாதத்துல ஒவ்வொரு ஷஹ்ருன் துர்ஃபா ஃபீஹி அல் அமால் இலா ரப்பில் ஆலமீன், எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் நோன்பு நோட்ட நிலைமையிலே அல்லாஹ் இந்த அமல்களை எடுத்து காட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டு சிறப்பையும் ரசூலுல்லாஹ் காரணமாக சொன்னார்கள். மக்கள் பொடுபோக்காக இருப்பார்கள், அமல்கள்ல இபாதத்துல நல்லறங்கள்ல பொடுபோக்காக இருப்பார்கள். அன்புக்குரியவர்கள், இப்படியான ஃபித்னாவுடைய காலத்துல நாம் கியாமுல் லைலை தொழணும், ஃபர்லை நேரத்துக்கு தொழணும், சுன்னாக்களை பேண வேண்டும், நல்லறங்களில் ஈடுபட வேண்டும். முடியுமான நோன்புகளை நோன்பு இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் அப்படியான கூட்டத்தில் எங்களை சேர்க்கணும். இன்னைக்கு நிஸ்பு ஷாபான் என்று சொல்லி ஷாபானுடைய கடைசி என்று சொல்லி 15ஆம் நாளை மாத்திரம் கொண்டாட்டம் பண்ணி பள்ளிகள் எல்லாம் அலங்கரித்து லைட் எல்லாம் போட்டு இஸ்லாம் சொல்லாத அடிப்படையில் அன்புக்குரியவர்களை 3 யாசீன்களை ஓதுவார்கள். 3 யாசீன்களை ஓதி அதுல 3 பாவ மன்னிப்புக்கு, அடுத்தது வந்து ரிஸ்க் விசேரத்துக்காக வேண்டி மற்றவர் மரணித்தவருக்கு என்று சொல்லி 3 ஓதுவார்கள். ரொட்டி எல்லாம் சுட்டு இரவுல பள்ளியில யாசீன்களை ஓதுவார்கள். இஸ்லாம் சொல்லாத நடைமுறைகளை சஹாபாக்களோ தாபியங்களோ தபுவ தாபியங்களோ இன்றைய வாழ்கிற சலஃபுகள் கூட காட்டித்தரா நடைமுறைகளை உருவாக்கி இன்னைக்கு பாவமான காரியங்களை செய்கிறார்கள். அல்லாஹ் நேரான வழியை சத்தியத்தை கொடுக்கணும். எனவே இந்த உலகத்தில் நாங்கள் நல்லவர்களாக மரணிக்கணும் என்று சொன்னால் நல்லதை தேடி செய்ய வேண்டும், சாலிகான அமல்களை தேடி செய்ய வேண்டும். ஷஅபானிலே கூட செய்கிற நல்லறங்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலே அமையப்பெற வேண்டும். இப்படி நாங்கள் செய்கிற பொழுது முடிவுகளை சிறந்த முடிவாக மாற்றிக்கொள்ளலாம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நல்ல விஷயங்களை உருவாக்குவோம். நாங்கள் எப்படி செயல்பட்டோமோ அப்படி எனக்கு ரிசல்ட் வரும். நல்லதா இருந்தா நல்ல முடிவு, கெட்டவர்களா இருந்தா கெட்ட முடிவு. அன்புக்குரியவர்களே, இதுக்கு மிக முக்கியமான காரணம் நல்ல விஷயங்களுக்கு ஆசை வர, நல்லறங்களை செய்ய, நல்லவர்களோடு பழகுவதற்கு நல்ல விஷயங்களை நாங்கள் உள்வாங்குவோம். சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான், சயதக்கரு வயக்ஷா வயதஜன்னபுல் அஸ்கா. யார் இந்த உலகத்துல பயந்தவர், அல்லாஹ் பயந்தவர் படிப்பினை பெறுவார். வயதஜன்னபுல் அஸ்கா, பாவி பயங்கரமான கெட்டவன் அவன் நல்ல விஷயங்களை விட்டு தூர போகிற செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நல்லவர்கள் இறைச்சம் உள்ளவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு உபதேசங்கள். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஃபிரௌனுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தாவாவுக்கு அனுப்பினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கொண்டல் வாய், சரியா தைரியமா பேச முடியாது. அல்லாஹ் இவருக்கு சப்போர்ட்டாக ஃபிரௌனுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக வேண்டி கொடும் கோலன் இவனோடு பேசுவதற்காக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறார். 2 பேரும் போகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், 2 பேரும் போங்க. இத்ஹபா இலா ஃபிரௌன் ஃபகூலா லஹு கௌலன் லையினா லஅல்லஹு யதஸக்கரு அவ் யக்ஷா. 2 பேரும் போய் அவருக்கு சத்தியத்தை சொல்லுங்கள்,
மென்மையாக சொல்லுங்க. ஒரு கொடும் போல ஒரு ஆட்சியாளர் இல்லையா, மென்மையாக சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லணும். அல்லாஹ் ஒருத்தர் அந்த கொள்கையை சொல்லணும். போய் சொல்கிறார்கள், அவனுக்கு கோபம் வருகிறது, அவன் சத்தியத்தை உள்வாங்கல்ல, அடம் பிடிக்கிறான், பெருமை அடிக்கிறான், கர்வத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த நேரத்தில் கோபத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சார்ந்தவர்களை கொலை செய்வதற்காக விரட்டி விரட்டி வருகிறான். அங்க முன்னே கடல் குறுக்கிடுகிறது. அந்த நேரத்தில் பலகீனப்பட்டோர் சொன்னார்கள், இன்னா நம்துரகூன், மூசா உங்களோடு சேர்ந்து நாங்களும் மாட்டிக்கொண்டோம், உங்களை மார்க்கத்தை ஏற்று அல்லாஹ்வை ஏற்று நாங்களும் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், இல்ல அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நேரான வழியை தருவான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே உங்களோட தடியால் கடலுக்கு அடியுங்கள். அடிக்கிறார், பாதை திறப்படுகிறது. மூசா ஓடோடி வருகிறார், கடலை நடுக்கடலுக்கு வந்து கடலை தாண்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சிறப்பு பாருங்க. ஃபிரௌன் பின்னால் விரட்டி வருகிறான், நடுக்கடலுக்குள்ளே எடுத்து அல்லாஹ் தஆலா அவனை அழித்த வரலாற்றை எனக்கு உங்களுக்கு கதையாக சொல்லல, படிப்படையா அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த சக்கராத்துடைய நேரத்திலே அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறான், மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டதாக கெஞ்சுகிறான். ஆனா அல்லாஹ் அவனை அழித்ததை எங்களுக்கு சான்றாக சொல்லித் தருகிறான். அன்புக்குரியவர்களே, சத்தியத்தை உள்வாங்குவோம். நல்ல விஷயங்களை நிறைய படித்து நல்ல விஷயங்களை உள்வாங்குகிற பொழுது நன்மையை செய்ய, நல்ல விஷயங்களை செய்கிற உள்ளங்கள் சொல்லும். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிற எண்ணங்களை மாற்றி கடல் இல்லாத மேலே நல்லறங்களை செய்தவர்களாக அல்லாஹ் எங்கள் உயிர்களை பறித்து சிறந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.